இந்த 2025 ஆண்டு முழுவதும் நான் மகிழ்ச்சியா வாழணும்னா, அமைதி சமாதானத்தோடு வாழணும்னா, எல்லா விதமான வரங்களோடு வாழணும்னா, நிச்சயமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இறை செய்தி பரிசுத்த ஆவியானவர். இவர்தான் நமக்கு தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்தார், அவங்களோடு போதித்தார், எல்லாமே சொல்லிக் கொடுத்தார். A to Z நண்பரை போல அவர் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் சிலுவையில் அறைய போகிற நேரத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. எந்த அளவுக்கு ஓடினாங்கன்னா ஒருத்தர் கூட அங்க இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்கள், அப்படிப்பட்ட சீடர்கள் பரிசுத்த ஆவியை வாங்கினதுக்கு பின்னாடி எப்படி அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், தலைகீழான ஒரு வாழ்க்கை, தலைகீழான ஒரு வாழ்க்கை. உயிரோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த பொழுது இருந்ததை விட அனலும் அக்கினியா தீப்பிழம்பாக மாறினார்கள். சாவ கூட அவங்க பயப்படல. 2வது யாருக்கு பயந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி பயப்படாம போதிக்கிறாங்க. காரணம் ஆவியானவருடைய ஆற்றல், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகம். அதான் தயவு செய்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா, அதிசயங்கள் நடக்கணும்னா, ஒண்ணே ஒண்ணு, தூய ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவை. பாருங்க, பைபிள்ல யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது வார்த்தை. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாத, காண இயலாதா? இறையாட்சிக்கு உட்பட இயலாது. அப்பனா பரலோக வாழ்க்கைக்கு போகவே முடியாது. அப்ப தூய ஆவியானவர் தான் என இறையாட்சி, இந்த பூமியிலும் இறையாட்சி அறிவிக்கப்படுகிறது, பரலோகத்திலும் இறையாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி இருக்கு, இறைவனின் ஆட்சி. அப்ப நமக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரை தேவை. இப்ப நம்ம ரேஷன் கடைக்கு போறோம், ரேஷன் கார்டு இல்லாம எந்த பொருளும் வாங்க முடியாது. இப்ப பொங்கலுக்கு வேற ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, டோக்கன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேஷன் கடையில போய் ரேஷன் கார்டு இல்லாம வாங்கினோம்னா அவர் விரட்டி விட்டுருவாரு, ரேஷன் கார்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிடுவாரு. அதே போலதான் பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு முத்திரை ஆவியானவர். ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் இறையாட்சிக்கு உட்பட முடியும். அப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? சிந்திச்சு பாருங்களேன், எனக்குள்ள இருக்கிறாரா? அப்ப அவர் எனக்குள்ள இருப்பதுக்கு நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை எப்படி மாறணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? 2வது, எப்படி அவரை தங்க வைக்கணும்? 3வது, எப்படி நான் அவரோடு தீர்ப்புக்கு போகணும்? நம்ம தயவு செய்து ஆவியானவரை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர் ஒரு மறைபொருள், தெரியவே தெரியாது. ஆவியானவர் நம்ம நிறைய பேருக்கு பிதாவிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பாடு ஜெபம் பண்ணுவோம், ஆவியானவரை அழகா கலட்டி விட்டுருவோம். சரி, அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஆவியானவரை பத்தி தெரியல. ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியான கடவுள் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். ஆமா, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு மாங்காய் மரம் வைக்கிறோம், இல்ல மாதுளை மரம் வைக்கிறோம், இல்ல வாழை மரம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் சொல்லுங்க? அதுல இருந்து பழங்களை சாப்பிடணும். அதுல வாழை மரம் வச்சோம்னா அதுல இருந்து செவ்வாழையோ இல்ல நாட்டு பழமோ எந்த பழமோ வச்சாலும் அதுல இருந்து பழங்களை சாப்பிடத்தான் வைக்கிறோம். அந்த வாழை மரம் வச்சு ஒண்ணுமே கொடுக்கலன்னு வைங்களேன்,
அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அற்புத யோர்தான்ல ஒரு கொய்யா மரம் இருக்கு, நிறைய கொய்யா மரம் இருக்கு. ஆனா தியான சென்டருக்கு எதிர்த்தாப்புல ஒரு கொய்யா மரம் இருக்கு. அது இதுவரை ஒரு காய் கொடுக்கவே இல்லை, இதுவரை ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப அன்னைக்கு பிரதர் சொல்றாரு, என்னப்பா இது, இந்த மரம் மலட்டு மரமா இருக்கும் போல, ஒண்ணுமே கொடுக்கறதுல பல வருஷமா இருக்கு, ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப கனி கொடுக்கலன்னா வேஸ்ட், ஒண்ணுமே இல்ல. அதே போலதாங்க ஒருத்தன் ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய கனிகள் இருக்காது. ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர் கொடுக்கிற கொடைகள் இருக்காது. ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர் கொடுக்கிற பொக்கிஷங்கள் எதுவுமே இருக்காதுங்க. அப்ப நம்ம எப்படி ஆயிரோம்னா, மலட்டுத்தன்மை, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையா மாறி விடுவோம். இப்ப எப்படி இந்த பூமியில குழந்தை இல்லைன்னா மலடுன்னு சொல்றாங்க, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில மலடா போயிருவோம். இது சாத்தானுடைய திட்டம், அதுதான் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. இந்த பூமியில நம்ம குழந்தை இல்லாம மலடுன்னு சொன்னாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், இந்த பூமியில வாழலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் மலட்டுத்தன்மை உள்ளவனா இருந்தால் அவன் நரகத்துக்கு போயிருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஆவியான உள்ளுக்குள்ள வச்சு அவர் கொடுக்கிற கனிகளை வாங்கணும், அவர் கொடுக்கிற கொடைகளை வாங்கணும். அப்பதான் பூமியில வாழ முடியும், இயேசுக்காக பணி செய்ய முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, வாழ்க்கையே இருளா போய்விடும். அப்ப என்ன செய்யணும்? ஆவியானவர் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கணும்? நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் எங்கு இருக்கிறார்? இறை வார்த்தையில் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 6:63. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமேன். பாருங்க, ஏசப்பா சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்ப ஆவியானவர் எங்கு இருக்கிறார்னா இறை வார்த்தையில் இருக்கிறார். தயவு செய்து இந்த இணைப்பில் வந்திருக்கிற கிறிஸ்துக்கள் பிரியமான மக்களே, ஒன்னே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டெய்லி பைபிள் படிங்க, பைபிள் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. நிச்சயமா உங்கள் மேல் ஆவியானவர் வருவார். ஏன்னா இறை வார்த்தை ஒன்னும் ஆவியால் பிணைக்கப்பட்டு இருக்குது, அது ஒன்னொன்னுல ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நான் எவ்வளவு தூரம் பைபிளை மனப்பாடம் பண்றனோ அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்கும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பைபிள் படித்தா ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் பைபிள் நம்ம படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். இறை வார்த்தை படிக்க படிக்க படிக்க, இறை வார்த்தை மனப்பாடம் செய்ய எனக்குள்ள எத்தனை வசனம் தெரியுதோ, எத்தனை தடவை பைபிள் படிக்கிறனோ அவ்வளவு தூரம் வல்லமையில நிரம்புவேன், அவ்வளவு தூரம் நான் அபிஷேகத்துல நிரம்புவேன். ஏன்னா அவ்வளவு இயேசப்பதான் சொன்னார், ஊனியல் ஒன்றுக்குமே உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்ப நான் இறை வார்த்தைய ஒரு நாளை இந்த ஆண்டு தயவு செய்து கிறிஸ்துவில் பிரியமான ஜனவரி மாசம் தொடங்குது, டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வெறித்தனமா நான் நிச்சயமா புதிய ஏற்பாட்டையாவது நான் முடிச்சிருவேன். 27 தான் நூல் இருக்கு, 27 தான், ரொம்ப கிடையாது, வெறும் 27 நூல் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் எதையாவது நான் படிச்சிடணும்னு சொல்லி தயவு செய்து நீங்க நேரத்தை ஒதுக்குங்க, இறைவார்த்தை படிங்க. இறைவார்த்தை படிக்க 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 உங்கள் மேல் வல்லமை வரும். நம்ம நிறைய நேரம் ஏன் நம்ம பைபிள் படிக்க முடியலன்னா, எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் பைபிள் மேல ஒரு நாட்டம் போகும். எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் யாரையாவது விரும்புறேன்னு வைங்களேன், அவங்க நினைவு வரும், வந்த உடனே நான் போய் பேசுவேன். இல்ல நான் சாப்பிட போறேன், ஏதாவது சாப்பாட்டு மேல ஒரு மோகம் வருது, உடனே அந்த சாப்பாடு ஆசை வந்த உடனே நான் போய் அதை வாங்கி சாப்பிடுறேன். அப்ப எனக்குள்ள இருந்து நான் எதை சிந்திக்கிறேனோ, எதை நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன். அதே போல எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா என் நாட்டம் எல்லாம் பைபிள் மேலதான் போகும், அதைத்தான் தேடுவேன்.
அப்ப ஏன் பைபிள் படிக்க முடியும்? எனக்குள்ள ஆவியானவர் இல்ல, அவருடைய வல்லமையில மைனஸ்ல இருக்கிறேன். அதனால என்னுடைய கரங்கள் பைபிளை எடுக்கல, படிக்கல. அதான் அதான் காரணம். தயவு செய்து கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நல்ல பைபிள் படிங்க. நீங்க எவ்வளவு தூரம் பைபிள் படிச்சு மனப்பாடம் பண்றீங்களோ, புனித 2ஆம் ஜான்பால் சொன்னார், எப்படி நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் பண்றீங்களோ, எப்படி பரீட்சைக்கு பாட அந்த புஸ்தகங்களை மனப்பாடம் பண்றீங்களோ, அது போல பைபிளை விரைவாத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி உங்க இதயத்துல வச்சுக்கிறீங்க. அப்பொழுது நீங்கள் ஆவியானவரோடு நடக்கிற ஆளா மாறுவீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், வார்த்தையில் இருக்கிற ஆவியானவர் உங்கள் இதயத்துல இருக்கிறார் அப்படின்னு 2ஆம் ஜான்பால் புனிதர் சொல்லுகிறார். எனவே தயவு செய்து ஃபர்ஸ்ட் இந்த 2025 ஆண்டு முழுவதும் நான் மகிழ்ச்சியா வாழணும்னா, அமைதி சமாதானத்தோடு வாழணும்னா, எல்லா விதமான வரங்களோடு வாழணும்னா, நிச்சயமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இறை செய்தி பரிசுத்த ஆவியானவர். இவர்தான் நமக்கு தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்தார், அவங்களோடு போதித்தார், எல்லாமே சொல்லிக் கொடுத்தார். A to Z நண்பரை போல அவர் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் சிலுவையில் அறைய போற நேரத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. எந்த அளவுக்கு ஓடினாங்கன்னா ஒருத்தர் கூட அங்க இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்கள், அப்படிப்பட்ட சீடர்கள் பரிசுத்த ஆவியை வாங்கினதுக்கு பின்னாடி எப்படி அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், தலைகீழான ஒரு வாழ்க்கை, தலைகீழான ஒரு வாழ்க்கை. உயிரோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த பொழுது இருந்ததை விட அனலும் அக்கினியா தீப்பிழம்பாக மாறினார்கள். சாவ கூட அவங்க பயப்படல. 2வது யாருக்கு பயந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி பயப்படாம போதிக்கிறாங்க. காரணம் ஆவியானவருடைய ஆற்றல், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகம். அதான் தயவு செய்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா, அதிசயங்கள் நடக்கணும்னா, ஒண்ணே ஒண்ணு, தூய ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவை. பாருங்க, பைபிள்ல யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது வார்த்தை. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாதா, காண இயலாதா? இறையாட்சிக்கு உட்பட இயலாது. அப்பனா பரலோக வாழ்க்கைக்கு போகவே முடியாது. அப்ப தூய ஆவியானவர் தான் என இறையாட்சி. இந்த பூமியிலும் இறையாட்சி அறிவிக்கப்படுகிறது, பரலோகத்திலும் இறையாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி இருக்கு, இறைவனின் ஆட்சி. அப்ப நமக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரை தேவை. இப்ப நம்ம ரேஷன் கடைக்கு போறோம், ரேஷன் கார்டு இல்லாம எந்த பொருளும் வாங்க முடியாது. இப்ப பொங்கலுக்கு வேற ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, டோக்கன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேஷன் கடையில போய் ரேஷன் கார்டு இல்லாம வாங்கினோம்னா அவர் விரட்டி விட்டுருவாரு, ரேஷன் கார்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிடுவாரு. அதே போலதான் பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு முத்திரை ஆவியானவர். ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் இறையாட்சிக்கு உட்பட முடியும். அப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? சிந்திச்சு பாருங்களேன், எனக்குள்ள இருக்கிறாரா? அப்ப அவர் எனக்குள்ள இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை எப்படி மாறணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? 2வது எப்படி அவரை தங்க வைக்கணும்? 3வது எப்படி நான் அவரோடு தீர்ப்புக்கு போகணும்? நம்ம தயவு செய்து ஆவியானவரை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதிகமா இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர் ஒரு மறைபொருள், தெரியவே தெரியாது. ஆவியான நம்ம நிறைய பேருக்கு பிதாவிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பாடு ஜெபம் பண்ணுவோம், ஆவியானவரை அழகா கலட்டி விட்டுருவோம். சரி, அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஆவியானவரை பத்தி தெரியல. ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியான கடவுள் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். ஆமா, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு மாங்காய் மரம் வைக்கிறோம், இல்ல மாதுளை மரம் வைக்கிறோம், இல்ல வாழை மரம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் சொல்லுங்க? அதுல இருந்து பழங்களை சாப்பிடணும். அதுல வாழை மரம் வச்சோம்னா அதுல இருந்து செவ்வாழையோ இல்ல நாட்டு பழமோ எந்த பழமோ வச்சாலும் அதுல இருந்து பழங்களை சாப்பிடத்தான் வைக்கிறோம். அந்த வாழை மரம் வச்சு ஒண்ணுமே கொடுக்கலன்னு வைங்களேன், அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அற்புத யோர்தான்ல ஒரு கொய்யா மரம் இருக்கு, நிறைய கொய்யா மரம் இருக்கு. ஆனா தியான சென்டருக்கு எதிர்த்தாப்புல ஒரு கொய்யா மரம் இருக்கு, அது இதுவரை ஒரு காய் கொடுக்கவே இல்லை, இதுவரை ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப அன்னைக்கு பிரதர் சொல்றாரு, என்னப்பா இது, இந்த மரம் மலட்டு மரமா இருக்கும் போல, ஒண்ணுமே கொடுக்கறதுல பல வருஷமா இருக்கு, ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப கனி கொடுக்கலன்னா வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை. அதே போலதாங்க ஒருத்தன் ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய கனிகள் இருக்காது. ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர் கொடுக்கிற கொடைகள் இருக்காது. ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு வைங்களேன், அவர் கொடுக்கிற பொக்கிஷங்கள் எதுவுமே இருக்காதுங்க. அப்ப நம்ம எப்படி ஆயிரோம்னா, மலட்டுத்தன்மை, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையா மாறி விடுவோம். இப்ப எப்படி இந்த பூமியில குழந்தை இல்லைன்னா மலடுன்னு சொல்றாங்க, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில மலடா போயிருவோம். இது சாத்தானுடைய திட்டம், அதுதான் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. இந்த பூமியில நம்ம குழந்தை இல்லாம மலடுன்னு சொன்னாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், இந்த பூமியில வாழலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் மலட்டுத்தன்மை உள்ளவனா இருந்தால் அவன் நரகத்துக்கு போயிருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஆவியான உள்ளுக்குள்ள வச்சு அவர் கொடுக்கிற கனிகளை வாங்கணும், அவர் கொடுக்கிற கொடைகளை வாங்கணும். அப்பதான் பூமியில வாழ முடியும், இயேசுக்காக பணி செய்ய முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, வாழ்க்கையே இருளா போய்விடும். அப்ப என்ன செய்யணும்? ஆவியானவர் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கணும்? நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இறை வார்த்தையில் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 6:63. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமேன். பாருங்க, ஏசப்பா சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா இறை வார்த்தையில் இருக்கிறார். தயவு செய்து இந்த இணைப்பில் வந்திருக்கிற கிறிஸ்துக்கள் பிரியமான மக்களே, உண்மையான மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், டெய்லி பைபிள் படிங்க, பைபிள் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. நிச்சயமா உங்கள் மேல் ஆவியானவர் வருவார். ஏன்னா இறை வார்த்தை ஒண்ணும் ஆவியால் பிணைக்கப்பட்டு இருக்குது, அது ஒன்னொன்னுல ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நான் எவ்வளவு தூரம் பைபிளை மனப்பாடம் பண்றனோ அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்கும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பைபிள் படித்தா ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் பைபிள் நம்ம படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். இறை வார்த்தை படிக்க படிக்க படிக்க, இறை வார்த்தை மனப்பாடம் செய்ய எனக்குள்ள எத்தனை வசனம் தெரியுதோ, எத்தனை தடவை பைபிள் படிக்கிறனோ அவ்வளவு தூரம் வல்லமையில நிரம்புவேன், அவ்வளவு தூரம் நான் அபிஷேகத்துல நிரம்புவேன். ஏன்னா அவ்வளவு ஏசப்பதான் சொன்னார், ஊனியல் ஒன்றுக்குமே உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்ப நான் இறை வார்த்தைய ஒரு நாள் இந்த ஆண்டு தயவு செய்து கிறிஸ்துவில் பிரியமான ஜனவரி மாசம் தொடங்குது, டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வெறித்தனமா நான் நிச்சயமா புதிய ஏற்பாட்டையாவது நான் முடிச்சிருவேன். 27 தான் நூல் இருக்கு, 27 தான்.
ரொம்ப கிடையாது, வெறும் 27 நூல் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் எதையாவது நான் படிச்சிடணும்னு சொல்லி தயவு செய்து நீங்க நேரத்தை ஒதுக்குங்க, இறைவார்த்தை படிங்க. இறைவார்த்தை படிக்க 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 உங்கள் மேல் வல்லமை வரும். நம்ம நிறைய நேரம் ஏன் நம்ம பைபிள் படிக்க முடியலன்னா, எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் பைபிள் மேல ஒரு நாட்டம் போகும். எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் யாரையாவது விரும்புறேன்னு வைங்களேன், அவங்க நினைவு வரும், வந்த உடனே நான் போய் பேசுவேன். இல்ல நான் எதை சாப்பிட போறேன், ஏதாவது சாப்பாட்டு மேல ஒரு மோகம் வருது, உடனே அந்த சாப்பாடு ஆசை வந்த உடனே நான் போய் அதை வாங்கி சாப்பிடுறேன். அப்ப எனக்குள்ள இருந்து நான் எதை சிந்திக்கிறேனோ எதை நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன். அதே போல எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா என் நாட்டம் எல்லாம் பைபிள் மேலதான் போகும், அதைத்தான் தேடுவேன். அப்ப ஏன் பைபிள் படிக்க முடியும்? எனக்குள்ள ஆவியானவர் இல்ல, அவருடைய வல்லமையில மைனஸ்ல இருக்கிறேன். அதனால என்னுடைய கரங்கள் பைபிளை எடுக்கல, படிக்கல. அதான் காரணம். தயவு செய்து கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நல்ல பைபிள் படிங்க. நீங்க எவ்வளவு தூரம் பைபிள் படிச்சு மனப்பாடம் பண்றீங்களோ, புனித 2ஆம் ஜான்பால் சொன்னார், எப்படி நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் பண்றீங்களோ, எப்படி பரீட்சைக்கு பாட அந்த புஸ்தகங்களை மனப்பாடம் பண்றீங்களோ, அது போல பைபிளை விரைவார்த்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி உங்க இதயத்துல வச்சுக்கிறீங்க. அப்பொழுது நீங்கள் ஆவியானவரோடு நடக்கிற ஆளா மாறுவீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், வார்த்தையில் இருக்கிற ஆவியானவர் உங்கள் இதயத்துல இருக்கிறார் அப்படின்னு 2ஆம் ஜான்பால் புனிதர் சொல்லுகிறார். எனவே தயவு செய்து ஃபர்ஸ்ட் வார்த்தையில் இருக்கு, அதனால இறை வார்த்தை படிங்க. 2வது, ஆவியானவருடைய வல்லமை எதுல இருக்குன்னு வைங்களேன். நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 26வது வார்த்தை. என் பெயரால் தந்தை அனுப்புகையில் தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். போதும் பாருங்க, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவர், வேற எந்த பெயர்லயும் கிடையாது, என் பெயரால். அப்ப இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல தான் தூய ஆவியானவர் வருவார். அப்ப 2வது என்ன செய்யணும்? அந்த பெயரை, இயேசுவோட பெயர் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல சொல்ல இந்த பெயர் ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு பெயர். அப்ப அந்த பெயரை சொல்லும் போது அந்த பெயர்ல இருக்கக்கூடிய ஆவியின் வல்லமை என் மீது இறங்கும். ஃபர்ஸ்ட் சொன்னது இறை வார்த்தையில வல்லமை என் மீது இறங்கும். இப்பொழுது 2வது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துலதான் அந்த வல்லமை எல்லாம் நிறைய இருக்குங்க. அப்ப அந்த பெயரை சொல்ல 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 நான் ஆவியில் நிரம்பி கொண்டே இருப்பேன், அனலாக மாறுவேன், தீப்பிழம்பு தீச்சோலையா மாறுவேன். ஏன் இன்னும் சொல்ல போனா அந்த பெயரினால் நான் ஆவியில் அக்கினியாக மாறுவேன். இதெல்லாம் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுடைய பெயர்ல தான் ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய பெயர்ல தான் ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல 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 நான் ஆவியில நிரம்புவேன், நிரப்பப்பட்டு கொண்டிருப்பேன். இன்னும் ஆவியில நல்ல இன்னும் முதிர்ச்சி ஆவேன். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவர் எல்லாம் உங்களுக்கு கற்றுத் தருவார். அப்ப பரலோகத்திலிருந்து ஆவியை பெற்றுக் கொடுக்கக்கூடியது இயேசு நாமம். அதை தயவு செய்து அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா பெயரை எங்க போனாலும் சொல்லுங்க. வீட்டுல இருக்கும்போது, பஸ்ல போகும்போது, தூங்கும்போது இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்ப நமக்கு வல்லமை தரும். திருப்பாடல் 89ல 24வது வார்த்தை படிச்சு பாருங்க. என் வாக்கு திரளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். ஆமேன். பாத்தீங்களா? என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். என் பெயரால். அப்ப இயேசு கிறிஸ்து என்ற பெயரால தான் நம்ம மீது வலிமை, வல்லமை, ஆற்றல் எல்லாம் இறங்கி வரும்.
அதனால தயவு செய்து இயேசப்பா பெயரை சொல்லிக்கிட்டே இருப்போம். இயேசுவோட பெயர் மட்டும்தாங்க நமக்கு பரிசுத்தாய் பெற்றுக் கொடுக்கும். அந்த பெயரை சொல்ல 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 என்னை அறியாம நான் ஆவியில் நிரப்பப்பட்டு கொண்டிருப்பேன். வீட்டுல என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டை நல்லா சாத்திட்டு வெக்கப்படாம நல்ல கரங்களை விரிச்சு, ஆண்டவரே உங்க பெயரை சொல்லும் பொழுது எனக்கு வலிமையை தாங்கப்பா, வல்லமையை தாங்கப்பா, என்னை அனலா மாத்துக்கப்பான்னு சொல்லி நீங்க அந்த பெயரை மட்டும் இயேசுவே 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 நீ பரிசுத்தர், இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், ஏசப்பா நீங்க மட்டும்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி சொல்லி ஏசப்பா பெயரை சொல்ல 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 எடுக்கிற தடைகளும் கட்டுகளும் நோய்களும் பேய்களும் வாதைகளும் செய்வினைகளும் அவருடைய ஆவியில எரிந்து சாம்பலா மாறும். இயேசுடைய பெயர் மட்டும்தாங்க பரிசுத்தாய் நெருப்பை கொண்டு வரும். இது 2வது. 3வது, நமக்கு பரிசுத்த ஆவியை கடவுள் எப்படி கொடுக்கிறாருன்னா நற்கருணை மூலமா தருகிறார். நற்கருணை, அவருடைய ரத்தம், அவருடைய சதையில ஆவியானவர் இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நற்கருணையை வாங்குறோம். அதுல முதல் வல்லம் என்னன்னா அவருடைய ஆவியானவர். பாருங்களேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கண்டுபிடிப்புல ஒரு சேர்ச் ஆராய்ச்சி பண்ணாங்க. மனிதனுடைய உயிர் எதுல இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சேர்ச் பண்ணாங்க. அதுல மூளையில இருக்குன்னா மூளை சாவு அடைஞ்சது பின்னாடி கொஞ்சம் உயிர் வாழ்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா வேற எதுலதான் உயிர்னா எல்லா உறுப்பும் எடுத்ததுக்கு பின்னாடி நேரங்கள் வாழ்றாங்க. ஆனா ஒருவனுடைய ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆச்சுன்னா அவன் இறந்துடுறான். உடனே அவன் சுவாசம் போயிருது, அவ்வளவுதான். ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா உயிர் நிக்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க மனிதனுடைய உயிர் ரத்தத்துல இருக்குன்னு கண்டுபிடித்தார்கள். இத பைபிள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிருச்சு. அதை இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மருத்துவத்துறை கண்டுபிடித்து சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுடைய சுவாசம் உயிர், அந்த உயிர் ரத்தத்துல இருக்குன்னு தான் அறிவியல் கண்டுபிடிச்சிச்சு. அதை பைபிள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிருச்சு. தொடக்க நூல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல ஒரு 3 அப்படி படிச்சு பாருங்க, 5 வரைக்கும் 3, 4, 5.